உலகெங்கும் இருக்கக்கூடிய பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜோதிட உலகின் முன்னணி சேனலான நம்மளோட நிகழ்ச்சிக்கு இன்னைக்கு ரொம்பவே ஸ்பெஷலா ஒரு கெஸ்ட் வந்திருக்காரு. புத்தாண்டு 2026 என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்றத நம்ம அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நம்ம நிகழ்ச்சிக்கு இன்னைக்கு யார் இணைஞ்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, உலக அளவுல மிக புகழ் பெற்ற ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய மகரிஷி ராம்ஜி பரமஹம்சர் தான் இணைஞ்சிருக்காரு. நிறைய கேள்விகள் கேட்க போறோம். கேள்விகள் எல்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சிக்குள்ள நம்ம அவரை வெல்கம் பண்ணிக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஓகே சார். இந்த 2026 புத்தாண்டுல வந்து என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகுது, என்ன சஸ்பென்ஸ் எல்லாம் காத்துட்டு இருக்கு அப்படின்னு நேயர்கள் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்களும் வந்து அதை உங்க ஸ்டைல்ல கேட்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சார். நிச்சயம் 2026 எல்லாருக்குமே ஒரு ட்ரெண்ட் செட்டிங் இயரா இருக்கும். முக்கியமா இந்த வருடத்துல குரு பெயர்ச்சி அடைகிறார், உச்சம் பெறுகிறார். அதுதான் இந்த 2026 மிக முக்கியமான ஒரு விஷயமாக கருதப்படுகிறது. ராசி ரீதியாகவே ஒவ்வொரு ராசிக்கு எப்படிங்கிறத நம்ம சொல்லிடுறோம். கும்பராசின்னு சொன்னாலே நீங்க குஷி ஆயிடுவீங்க, அது தெரியும். என்னதான் வந்து சனீஸ்வரருடைய சொந்த வீடா இருந்தாலும் சரி, நமக்கு எதுவும் பண்ண மாட்டாரு அப்படின்னு நினைச்சாலும் சொந்த வீடா இருந்தாலும் நான் வச்சு செய்வேன் அப்படின்னு வந்து ஜென்மசனியில வச்சு செஞ்சிட்டு இருக்காரு. ஸோ இந்த வருஷமாவது ஓகே இப்ப நல்லா இருப்போம்ப்பா அப்படின்னு ஏதாவது நம்பலாமா? ஆமா, உண்மையிலே என்னன்னா ஜென்மசனி முடிஞ்சு போச்சு. கும்பராசிக்கு இப்ப 2ஆம் இடத்துல பாதசனி போறது. கும்பராசிக்காரர்கள் என்றாலே குதூகலம் தான். கும்பராசிக்காரர்களை 1 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்து எடுத்துட்டு போங்கன்னாங்கன்னு ஏமாத்த தெரியாது, பொய் சொன்னது கிடையாது. அதுல இருந்து ஒரு 100 ரூபாய் எடுத்து அன்னைய டிஃபன் வேணா சாப்பிட்டுக்கிட்டுமா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு அவ்வளவு அப்பாவிகள் கும்பராசிக்காரர்களுடைய அப்பாவித்தனம். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான், இந்த 2 சனி பகவான் என்ன பண்றாருன்னா, சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? ராசிநாதன் இவெல்லாம் ஒரு ஃபாதரா சார். இவெல்லாம் 2ஆம் இடத்துக்கு வந்து சில பேர் பார்த்தீங்கன்னா வாத்தியார் இருப்பார். இந்த வாத்தியாரோட பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவரோட பையனே இருப்பான். அவரோட பையனே வந்து 10ஆம் கிளாஸ் வந்தாலும் இந்த வாத்தியார் அந்த பையனை மட்டும் தேடி கண்டுபிடிச்சி அடி அடிப்பார். ஏங்க உங்க பையனை இந்த அடி அடிக்கிறீங்கன்னா, என் பையங்கிறதுனால நான் பயாசடா நடந்துக்கிறேன் 4 பேர் சொல்லிடக்கூடாது இல்ல, அதுக்காக ஏன் சித்திரவதை பண்ற, நானா கேட்டேன் பெத்துக்கு சொல்லி அப்படிங்கிற மாதிரி ராசிநாதன் சனி பகவான் அவர் வந்து உங்களை தேடி கண்டுபிடிச்சி கும்பராசிக்கு வேரிஸ் கும்பராசி அப்படின்னு கூப்பிட்டு ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட் உங்களுக்கு தான் கொடுப்பாரு. ஸோ 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி எல்லாம் டார்ச்சர் பண்ணார். ஓகே, இதெல்லாம் ஓகே, இருந்தாலும் அன்பு சண்டை தானே. அந்த மாதிரி தான் தம்பதிகளுக்குள்ள புருஷன் முன்னாடி அடிச்சுக்கிற மாதிரி தான் அன்பு சண்டை, அப்பா பையன் சண்டை மாதிரி தான். ஸோ இந்த சனி பகவான் நல்லது செய்யப்படுறார். ஏன்னா வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டார். 5ஆம் இடத்திலே குரு பகவான், அப்போ யோகஸ்தானத்துல குரு 2 கூடியவன். பொதுவாகவே கும்பராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள்லாம் குருவை பேக்கெட்லேயே போட்டு சுத்துறாட்கள் இவங்களாம். அப்போ 2 குரு பகவான் 5ஆம் இடத்துல இருக்கும் பொழுது யோகத்தை தருகிறார். யோகம்னா என்ன? ஐயா எனக்கு கார் வாங்குற யோகம் இருக்கா? டேக் இட். ஐயா வெளிநாட்டு யோகம், டேக் இட். ஐயா எனக்கு கல்யாண யோகம், டேக் இட். உங்களுடைய எத்தனை தடவை தான் சொல்றது, ஆல் யோகம் யூ டேக் இட் அப்படிங்கிற மாதிரி 5ஆம் இடத்துல குரு பகவான் வரும் பொழுது சகல யோகங்களையும் 2026 தரார். 1 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் 5லிருந்து 5ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை, உங்களுடைய 9ஆம் இடத்தை பார்க்கிறார். 9ஆம் இடம் என்பது அதிர்ஷ்டம். அடுத்ததாக 11ஆம் இடத்தை பார்க்கிறார். உங்களுடைய தொழில், உங்களுடைய முன்னேற்றம் இதெல்லாம் பார்க்கிறார். ராசியவே பார்க்கிறார். எப்போ? பிஃபோர் ஜூன். குரு பகவான் உடம்பை பார்க்கும்போது உடம்புல இருக்கக்கூடிய ரோகங்கள், டிப்ரெஷன், மென்டல் டிப்ரெஷன் எல்லாம் சரியாயிடும். குரு உங்களை பார்த்துட்டே இருக்கிறதால உங்களுக்கு கஷ்டம் தெரியாம ஓடும் வண்டி இந்த ஜூன் வரைக்கும். நல்ல விஷயம்தான். இதுல எது சிறப்பா ஒன்றும் சொன்ன மாதிரியே தெரியலையே. சிறப்பா என்ன அப்படின்னா, குரு பகவான் உங்களை அப்படியே மேக்கப் பண்ணி கூட்டு போறாரு. இது ஒண்ணுதான் நல்ல விஷயம். இப்போ சிறப்பு விஷயமே ஆஃப்டர் ஜூன் தான் வருது. என்ன அப்படின்னா, 2 குரு பகவான் அப்படி கடகத்துல உச்சம் பெறுகிறார். 6ஆம் இடத்துல உச்சம் பெறும்போது என்ன நடக்கும்னா, புதிய கம்பெனில வேலை கிடைக்கும், அல்லது இருக்கிற கம்பெனிலேயே அதிக பதவி கிடைக்கும். அசிஸ்டன்ட் மேனேஜரா இருந்தேன், இப்ப டெப்டி மேனேஜரா இருக்கேன், செல் லீடரா இருந்தேன், இப்ப ஷிஃப்ட் இன்சார்ஜா இருக்கேன். அடுத்தடுத்த பதவி, டெசிக்னேஷன் வேற, ஜாப் டைட்டில் வேற. கோகிலா டெசிக்னேஷன்னா டெப்டி மேனேஜர், மேனேஜர் ஆனால் அது பேர் டெசிக்னேஷன். ஜாப் டைட்டில்னா என்னன்னா, இந்த ஷாப் ஃப்ளோர் மட்டும் பார்த்துட்டு இருந்தேன், இப்போ நான் ஓவரால் கம்பெனி பார்த்துக்க போறேன் அப்படிங்கிறது ஜாப் டைட்டில். ஜாப் டைட்டில் மாறும். ஸோ அப்போ 6ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கும்போது பணம், கடன் அடைப்பீங்க. கடன், ஹலோ மிக்க கடங்கார, ஹலோ ஃபோன் பண்ணி எவ்வளோ நேரம் ஆகுது, உனக்கு அறிவு இல்லை, உனக்கு 10,000 ரூபாய் கடன் வாங்கி 2 மணி நேரம் வந்து வாங்க மாட்டேன். அந்த மாதிரிலாம் நீங்கள் ஃபோன் பண்ணி, என்னப்பா வழக்கமா ஏன் போன நீ எடுக்க மாட்டேன், இப்போ நீயே ஃபோன் பண்ணி கொடுக்குறியாப்பா. குரு பகவான் 6க்கு வந்து எவ்வளோ நேரம் ஆகுது, இன்னும் நான்சென்ஸ் மாதிரி அந்த மாதிரி சொல்லி நீங்களே கடன்காரனுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் கடனை திருப்பி கொடுப்பீங்க. அது மாதிரி நல்ல விஷயம்லாம் நடக்கும். 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் 6லிருந்து 5ஆம் பார்வையாக உங்களுடைய 11ஆம் இடத்தை பார்க்கிறார். இதுதான் ஒரு பெரிய விஷயமே.
அப்போ என்ன ஆகும்னா தொழில் ஒரு ஜாப் பண்ணுங்கிற ஒரு எண்ணம் வருகிறது. அடுத்து 2ஆம் இடமாகப்பட்ட தனஸ்தானத்தை பார்க்கிறார். தனஸ்தானத்தை பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா உங்களோட தனவரவு ஏற்படுகிறது. தனவரவு ஏற்படுகிறது. ஸோ இப்போ குரு பகவான் 10ஐயும் உங்களை 6ஆம் இடத்துல இருந்து 10ஐயும் 12ஐயும் பார்த்துடுறாரு. பார்க்கும்போது உங்களுக்கு சுப செலவுகள் வருகிறது. அதே மாதிரி தனவரவு ஏற்படும், நல்ல பணம் வரும். ஆஃப்டர் திஸ் ஜூன் அப்படி ஒரு மிஷின் ஒன்று. இந்த மிஷின் எவ்வளோ சார் அது? அந்த மிஷின் ஒரு 40,000 இருக்கும். டேக் இட். என்ன மிஷின் வாங்குறீங்க? காசெல்லாம் எண்றதுக்கு ஒரு மிஷின் வேணுமா இல்லையா? அப்படி அடடா என்ன காசு எண்றதுக்கு மிஷின் வாங்கி என்ற அளவுக்கு காசு வருதா அப்படிங்கிற மாதிரி. சாதாரணமாக உங்களுக்கு வந்து கும்பராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே வந்து குரு பகவான் நல்லது செய்வார். இப்போ வேற உச்சம் பெற்ற குரு பகவான் 2ஆம் இடத்துல கூடிய சனியை பார்த்துட்டார். அப்போ சனியுடைய அருள், குருவினுடைய அருள் ரெண்டுமா சேர்ந்து நீங்கள் எண்ணிட்டே இருக்க போறீங்க. உங்களுக்கு அதான் வேலை, வேற எந்த வேலையும் கிடையாது. அந்த மாதிரி நடக்கும். எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்கு முகேஷ், எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்தது. புகையில என் வாழ்க்கையை அந்த மாதிரி எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்தது. இந்த ராகு என் வாழ்க்கையே காலி பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ராசியிலே ராகு. இந்த ராகு அடுத்த டிசம்பர் வரைக்கும் உட்காந்துருக்காரு. என்ன நீயா டைவர்ஸ் பண்றியா இல்லை நானா டைவர்ஸ் பண்ணட்டுமா அப்படிங்கிற மாதிரி. இன்னும் எல்லாம் நல்லா இருக்கு, இந்த மெயின் மேட்டர்ல கை வச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி. குடும்பத்தில் நிம்மதி இல்லாம ஒய்ஃப் எல்லாம் தேடி நம்ம வீட்டில் இருக்காங்க. வந்த உடனே சண்டை. இந்த உடனே ஒன்னெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டேனே, நான் வாழ்ந்தனா கொண்டனா, நான் கார் வாங்குறேனா வீடு வாங்குறேனா, ஐயோயோ ஒன்று அதான் சொன்னேன், ஒன்று நீயா டைவர்ஸ் பண்ணிடு, இல்லை நான் உன்னை பண்ண வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி ராகு பகவான். ஐயா நான் உங்களை பிரிப்பேன் அப்படிங்கிற. ஐயோ புதுசா இருக்கியா? இது ரொம்ப புதுசா இருக்கு. என்ன நீ ஒரு நல்ல மனுஷன், நீ ராசியில வந்து உட்காந்துருக்க, வேற ஏதாவது நல்லது பண்ணியா அப்படிங்கிற மாதிரி. ராசியிலே ராகு இருக்கும்போது தான் தீர்த்தவாரி. தினமும் பப்புக்கு போறது தான், டான்ஸ் தான், ஃபன்னு தான், ஒரே என்ஜாய்மெண்ட் தான். இப்ப நம்ம என்ன சாதிச்சிட்டோம்னு இவ்வளவு பார்ட்டி கொண்டாடுறோம். நம்ம பிசினஸ் சூப்பரா போயிட்டு இருக்குல்ல, எங்கேயா சூப்பரா போயிட்டு இருக்கு, ஒரு வாரமா காற்றே வரலையா அப்படின்னா சோகத்துக்காக நம்ம இன்னைக்கு பார்ட்டி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. பார்ட்டி பார்ட்டி பார்ட்டி. ராசியிலே ராகு பகவான் உட்காந்துருந்தா என்ன ஆகும்னா ராத்திரிகளில் முழித்திருக்க வேண்டியதுதான். ஸோ இது போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும். தயவு செஞ்சு கும்பராசிக்காரர்கள் குடித்த மட்டும் குடிக்காதீங்க, மிகப்பெரிய பிரச்சனைல மாட்டிப்பீங்க. ராசியிலே ராகு இருக்கும்போது திருமண வாழ்க்கை இதனாலேயே பிரியும். கும்பராசிக்காரர்கள் டோன்ட் டேக் ஆல்கஹால். இது நான் வார்த்தை சொல்லியே சொல்றேன், டோன்ட் டேக். அப்படி பண்ணீங்கன்னா மறந்துருங்க, குடும்பம் என்பது இல்லாம போயிடும். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க கும்பராசிக்காரர்கள். மற்றபடி சிறப்பா இருப்பீங்க. பினான்சியலா வந்து கும்பராசிக்காரங்க வந்து இந்த வருஷத்துல ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. பட் ஆனா ரிலேஷன்ஷிப்ல ஒரு சில நிச்சயம் பிரச்சனை வரும். நான் சொன்ன மாதிரி பழைய இதுக்கு சொன்ன மாதிரி எக்ஸ் 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 சிம்மராசிக்கு சொன்ன மாதிரி எல்லாம் இப்போதான் ஃபோன் பண்ணி என்ன ஐ லவ் யூ பேபி, யோ நானே இப்போதாயா வேலைக்கு போயிட்டு இருக்கேன், தயவு செய்து அதில் ஒரு லாரி மண்ணள்ளி போடாதையா ப்ளீஸ்யா அப்படிங்கிற மாதிரி. நமக்கு இப்போதான் வந்து எக்ஸ்ட்ரா மெரிட்டல் அஃபேர்ஸ் எல்லாம் வரும். ஒரு அஃபேர் வேணாம், ஒரு மண்ணாங்கட்டி வேணாம். உயிரே உயிரே எங்க இருக்கிற உயிரே உயிரே இந்த ஆளே இல்ல உயிரே அப்படின்னு பிளாக் பண்ணிட்டு போயிடுறது உங்களுக்கு நல்லது. ஓகே சார், இவங்களுக்கு என்ன மாதிரியான வழிபாடு முறைகள் சார் கொடுக்கலாம்? ராகு காலில் விழுந்த வழியே கிடையாது. திருப்பாம்புபுரம் சென்று ஒரு சனிக்கிழமை அந்த கோயிலே தங்கி அந்த திருப்பாம்புரம் ராகுவை வழிபட்டு வாங்க. மற்றபடி ராகுவை பிடிச்சா மட்டும்தான் இந்த பிரச்சனையிலிருந்து விடுபட முடியும். அல்லனா கும்பராசிக்காரர்கள் மிகப்பெரிய பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்வீர்கள். ஓகே சார், இவங்களுக்கு எவ்வளவு சார் மார்க் கொடுக்கலாம்? 100க்கு 85. சூப்பர் சார். கண்டிப்பா நீங்க சொன்னது வந்து இந்த ராசிக்காரங்களுக்கு வந்துட்டு நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கும். பிளஸ் அது மட்டும் இல்லாம நிறைய வழிபாடு முறைகளும் அவங்களுக்கு சொல்லியிருக்கீங்க, மார்க்கும் வேற போட்டிருக்கீங்க ராசிக்காரங்களுக்கு. இருந்தாலும் இந்த கிரகங்கள் மாற்றம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேம் சேஞ்சர் அப்படின்னே சொல்லலாம். திடீர்னு வந்து சனி பயிற்சியா இருக்கட்டும், குரு பயிற்சியா இருக்கட்டும், அது மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ் வந்து லைஃப்ல கொண்டு வரும். சோ இப்போ இந்த கிரக பயிற்சி என்னென்ன மாதிரியான விஷயங்கள் சார் கொடுக்குது, என்ன மாதிரி மாற்றங்கள் எல்லாம் வரப்போகுது? இந்த வருடம் பெரிய கிரக பயிற்சின்னு ஒண்ணும் இல்லை கோகிலா. ஒண்ணு வந்து இந்த குருவினுடைய பயிற்சி மட்டும்தான். 2025 மாதிரி சனி ராகு குருன்னு 3 கிரகம்லாம் ஒன்றும் பெயரல. 2026 குரு மட்டும்தான் பெயர்ந்திருக்காரு. ஆனா ஒண்ணு வந்தாலும் போதும், அது வந்து பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுல குருவே பெயர்ந்திருக்கார். அது வந்து உச்சம் பெற்ற குருவாக இருக்கிறது தான் ஒரு பெரிய பெனிஃபிட்டே. அது தங்க நெல்லிக்கனி மாதிரி சொல்லலாம். அந்த மாதிரி இந்த உச்சம் பெற்ற குரு பகவான் கடகத்துக்கு வருகிறார். அவர் வந்து என்ன பண்றாருன்னா எல்லா உலகத்தில் இருக்க அனைத்து ராசிக்காரர்களுக்குமே பொதுவாகவே நல்லது செய்ய போறார். முக்கியமாக இந்த உச்சம் பெற்ற குரு பகவான் இருக்கும்போது என்னோட அட்வைஸ் என்னன்னா, யாரா எந்த ராசியா இருந்தாலும் தங்கம் வாங்குங்க. இந்த வருடம் தங்கம் வாங்கினீங்கன்னா அது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். காரணம் என்னன்னா, குரு நிறைய பொன்னார் மேனியன்னு சொல்லக்கூடியவர், தங்கத்தை நிறைய கொடுப்பார். அதே மாதிரி டீச்சிங் ப்ரொஃபஷனல்ஸாக இருக்கிறவங்க,
அதே மாதிரி வந்து ஏதாவது ஒரு மாஸ்டராக இருக்கிறவங்க, கராத்தே மாஸ்டர், இந்த மாஸ்டர் அந்த மாஸ்டர்லாம் சொல்கிறோம் இல்லையா, இந்த மாதிரி மாஸ்டர்லாம் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப நல்ல பீரியடு. உளவியல் சம்மந்தப்பட்ட சைக்கியாட்ரிக் எஃபெக்ட் அதை பற்றி ட்ரைனிங் சொல்கிறவங்க, வைத்தியர்கள், அவர்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல பீரியட். சனி என்ன பண்ணுறாருன்னா நவம்பர் 28 வக்கரமானார். அப்புறம் வக்கர நிவர்த்தியோட தான் இந்த ஜனவரி 1ஆம் தேதி தொடங்குது. குரு பகவான் மிதுனத்தில் ஒரு 2 ஜனவரியிலேருந்து பிப்ரவரி வரைக்கும் வக்கரமாக இருப்பார். அப்புறமா மார்ச்சுக்கு அப்புறம்லாம் பொழந்துக்கிட்டு வர குரு பகவானுடைய பவர் பாருங்க. ஸோ மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் வரைக்கும் குரு திரும்ப அற்புத பலன். ஜூனுக்கு அப்புறம் குரு உச்சம் பெற்ற பலன். இந்த மாதிரிலாம் நடக்கும். ரொம்ப சூப்பரான டைம் இது. இதில் என்ன விஷயம் அப்படின்னா, இந்த குரு பார்க்கின்ற முக்கியமான பிரதான ராசிகளை என்னன்னா, காலபுருஷனுக்கு 8ஆம் இடமாகப்பட்ட விருச்சிகம். அவங்கள புண்ணியசாலிகள் அப்படியே கொட்டப்புறம் அந்த 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, நிறைய சொத்து கடத்துறார். அடுத்த காலபுருஷனுக்கு 10ஆம் இடமாகப்பட்ட மகரம். அப்போ புதிய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்களாம் இந்த வருடம் ரொம்ப சூப்பராக அதில் பிரகாசிப்பாங்க. அதே மாதிரி காலபுருஷனுக்கு 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மீனத்தை பார்க்குறாரு. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது அதுக்கும் என் ராசிக்கு என்ன சார் சம்பந்தம்னு நீங்கள் கேட்கலாம். பட் ஆனால் இது காலபுருஷனுடைய தத்துவத்தை வச்சு தான் இது மொத்தமே இயங்குது. இவங்க ராசிக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, முக்கியமாக பிளஸ்டாகவே சொத்து சேர்த்துறதும், தொழிலில் பிஸியாக இருக்கிறதும், விரயங்களை குறைக்கிறதுமா குரு பகவான் ஜென்ரலாகவே கொடுத்துட்றாரு. அது இல்லாமல் தான் இப்போ நம்ம சொன்ன போனஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம். இப்போ ஜென்ரலாக என்ன பண்ணிடுறாருன்னா, யாராக இருந்தாலும் தொழில் டெவலப் பண்ணி விட்டுறாரு. யாராக இருந்தாலும் உங்கள் பொழப்பு தாங்க எல்லாங்கிற மாதிரி பண்ணிடுறாரு. யாராக இருந்தாலும் தங்கம் வாங்கி கொடுத்துட்றாரு. இதெல்லாம் பண்ணிடுறாரு. முக்கியமாக குரு பலம் வந்துட்டாலே நமக்கு தெரியும் கோகிலா, குரு பலம் வந்துட்டாலே கல்யாணம் ஆகிடும், குழந்தை பிறந்துடும். ஏன்னா கல்யாணம் பண்ணும்போது நம்ம பார்க்குற ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லுங்க, குரு பலம் வந்தாச்சா. குரு தான் ஃபர்ஸ்ட் பிரதானம். குழந்தை பிறக்கிறது போது என்ன கேட்குறோம், குரு பார்வைப்படுதா. இப்போது ஒரு மனிதரின் அடிப்படை தேவையே கல்யாணம், குடும்பம், வீடு, வாழ்க்கை, இது எல்லாத்தையும் குரு கொடுத்துருவார். அதனால இந்த வருடம் ஒரு சுபமான வருடமாக இருக்கும். தெளிவான பதில்கள் கொடுத்துருக்கீங்க. நிறைய பேர் உண்மையான பதில்கள் கொடுக்குறாங்களா அப்படின்றது தெரியல. ஆனா உங்களோட வார்த்தைகளை கண்டிப்பா உண்மை இருக்கு. அது நம்மளோட நேயர்கள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அவங்களோட இன்னொரு கேள்வி என்னன்னா, உங்களை எப்படி தொடர்பு கொள்றதா? ஏன்னா அவங்களுக்கு பர்சனலா நிறைய கேள்விகள் இருக்கலாம். அவங்களுடைய ஜாதகம் பத்தி உங்ககிட்ட கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கு. ஸோ அவங்க எப்படி சார் உங்களை தொடர்பு கொள்ளலாம்? அப்போ என்ன தொடர்பு கொள்வது உலகத்துல ரொம்ப ஈஸி. எனக்கு ஃபோன் பண்றதா. ஏன்னா எனக்கு ஃபோன் பண்ணா கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த உலக புகழ் வாய்ந்த இந்த விஸ்வரூப விஷ்ணு மாயா எழுந்தில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்துல தினசரி நடக்கின்ற வேள்விகளுக்கு வாங்க. என்னை சந்திச்சுட்டு அந்த வேள்விகள்லாம் கலந்து விஷ்ணுமாயா பூஜைகள்லாம் செஞ்சுக்கிட்டா சிறப்பு. இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த 2026 எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது? அதாவது கண்டிப்பா கோபுர கலசத்தில் அமர வைப்பாரா? ஆமா, உறுதியா டவுட்டே வேணாம். அதாவது கும்பராசிக்காரங்க அடிச்சு தூள் கலக்க போறாங்க இந்த 2026ஆம் ஆண்டு. 2026ஆம் ஆண்டு உள்ளபடியே பொதுவாகவே நல்ல யோக பலன்களை, பொருளாதார முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய உலகளாவிய அளவிலேயே சொல்றேன், தனிப்பட்ட நபருக்குன்னு இல்லாம பொதுவாகவே இந்த ஆண்டோட அமைப்பு இருக்குல்லையே 2026 அப்படின்ற அந்த ஆண்டு, இந்த தசாப்சத்துல, அதாவது 2020 2030 இடைப்பட்ட வரக்கூடிய இந்த 2026ஆம் ஆண்டு மிக உன்னதமான அற்புதமான ஒரு காலம். அந்த தசாப்தத்துல ஒரு சிறப்பான ஒரு ஆண்டாக இருக்க போது பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள், ஏற்கனவே பல நாடுகளுக்கு நடுவில் போர் பதற்றங்கள் நடந்துட்டு இருக்கு, அதெல்லாம் குறைஞ்சிடும். நல்லா அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு விஷயங்கள் இந்த ஆண்டு நடக்க போகுது. குறிப்பா நீங்க கேட்ட மாதிரி கும்பராசிக்காரர்களுக்கு மிக சிறந்த ராஜயோகத்தை கொடுக்க போகுது. எந்த வகையில் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராசிநாதன் முழு சுபத்துவத்தன்மை அடைய போறாரு. ராசிநாதன் சனி பகவான், கும்பராசியோட அதிபதி. எப்பயுமே சரியான சிந்தனைகளோட சரியான வாழ்க்கை முறையை கடைபிடிச்சு வாழணும்னு நினைக்கக்கூடியவங்க, நெறிமுறை தவறாத சரியான வாழ்க்கை வாழணும்னு நினைக்கக்கூடியவங்க. நம்ம ஆண்டு பலன் வரும்போது ஆண்டு கிரகங்களை தான் எடுத்துக்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா ஆண்டு கிரகங்கள்லாம் சனி, ராகு, கேது மற்றும் குரு, இவங்க தான். ஸோ இந்த 4 பேரை வச்சே ஆண்டுக்கான பலன்கள் நம்ம எடுத்துட முடியும். அந்த வகையில் ராசிநாதன் குரு பகவான் தன்னுடைய ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்துக்கு போறாரு. இது நாள் வரைக்கும் பேச தயங்குற, சொல்ல நினைச்ச விஷயங்களை நம்ம சொல்லாம் எடுத்துப்பாங்களா, எடுத்துக்க மாட்டாங்களா, இல்லை சொன்னால் தப்பாக எடுத்துப்பாங்களா அப்படின்ற சில தயக்கங்களோட, ஒரு சங்கடங்களோட வாழ்ந்து இருந்திருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் இனிமேல் நான் சொல்கிறதாண்ட சட்டம்ன்ற அளவுக்கு தைரியம் அடித்து உடச்சி பேசக்கூடிய வலிமை பெறக்கூடியவங்களாம் வந்துடுறாங்க. இவங்க சொல்வாக்கும் வெல்லும். இவங்களோட ஆலோசனைகளை பற்றி பல பேரோட வாழ்க்கையை மாறப்போகுதுன்றதான் இங்கே உள்ளபடியே உண்மை. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான காலத்தை, வாழ்க்கை சூழலை இந்த 2026ஆம் ஆண்டு அவங்களுக்கு கொடுக்க போகுது. காரணம் என்னன்னா, நான் சொன்ன மாதிரி ராசிக்கு அதிபதியான சனி 2ஆம் இடத்துக்கு போய் அமர போறாரு சனி பகவான். அவருக்கு குருவுடைய பார்வை மே மாதத்துல கிடைக்க போகுது. ஓகே சார். இவங்களுக்கு அந்த பொருளாதார வளர்ச்சி, ஆமா, பணபலம், கண்டிப்பா படைபலம், ஸோ இது எல்லாத்தையும் சார்ந்த ஒரு பலன்களை சொல்லுங்க. ஆமா, சொன்னபடியே தொழில்
படைபலம் நீங்க கேட்டீங்க, அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். தொழில் சார்ந்து அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா தொழில் சார்ந்து வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து தொழில் ஸ்தானத்து அதிபதியாக வரக்கூடியவர் செவ்வாய். அந்த செவ்வாய் தான் இந்த கும்பராசிக்கு 3ஆம் இடத்துக்கும் அதிபதி. முயற்சி, விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, ஆசை, விருப்பம், இதெல்லாம் சொல்லக்கூடிய தைரியம், இதெல்லாம் சொல்லக்கூடிய 3ஆம் இடத்துக்கும் தொழில் ஸ்தானத்துக்கும் செவ்வாய் தான் அதிபதி. ஒரே கிரகம் தான். ஸோ அப்போ வந்து இவங்க வந்து எப்பயுமே வந்து தொழில் சார்ந்த விஷயங்கள்ல, வேலை சார்ந்த விஷயங்கள்ல பொறுப்புணர்ச்சியில் தனக்கு கொடுக்கப்பட்ட தனக்கிடப்பட்ட கட்டளைகளை, பொறுப்புகளை சிறமேற்கொண்டு சீரும் சிறப்பாக செய்யக்கூடிய ராசிகள்லாம் இந்த கும்பராசிகள் இருந்துருப்பாங்க. அது மாதிரி எந்த ஒரு பிழையும் வரக்கூடாது, நம்ம செய்கிற செயலில் யாரும் தப்பு சொல்லிடக்கூடாதுன்றது ரொம்ப கவனமாக இருக்கக்கூடியவங்களாம் வந்து எப்பயுமே அந்த சிந்தனையில இருந்து அந்த வேலை முடிஞ்ச பின்னாடி சாப்பாடுன்னு நினைக்கிற அளவுக்கு வந்து தொழிலுக்கு முக்கியத்துவம் கூடியவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த கும்பராசிக்காரர்கள். இந்த கும்பராசிக்காரர்களுக்கு தொழில் ஸ்தானத்துக்கு மட்டும், அதாவது தொழில் ஸ்தானத்துக்கும் குருவுடைய பார்வை கிடைக்க போகுது. குரு உச்சம் பெற்று 12 ஆண்டுக்கு ஒரு முறை கடகராசிக்கு வருவார். கடகராசியில தான் அவர் முழு பலம் அடைகிறாரு. ராசிக்கு 6ஆம் இடம் மறைவு ஸ்தானம், மறைஞ்சிட்டாரு சுபர் அப்படின்னு நினைக்க வேணாம். தனக்காரகன் மறைஞ்சிட்டாரு நினைக்க வேணாம். மறைஞ்சாலும் ராசிநாதன் சனியினால தொடர்பு கிடைக்குது. சனியும் குருவும் திரிகோண தொடர்புல வர்றாங்க. அந்த திரிகோண தொடர்புல கிடைக்கும் சனி ராசிநாதனுக்கு குரு பார்வை கிடைக்கிறதே ஒரு சிறப்பான விஷயம். அந்த குரு ராசிநாதனுக்கு மட்டும் பார்வை கொடுக்கல, தனஸ்தானத்துக்கு மட்டும் பார்வை கொடுக்கல, தொழில் ஸ்தானத்துக்கும் பார்வை கொடுக்குறாரு. தொழில் ஸ்தானத்துக்கும் ராசிக்கு தனஸ்தானத்துக்கும் 6ஆம் இடத்துலையும் தொடர்போடு வரும்போது வந்து முதல் தரமான தர்மகர்மாதிபதி யோகம் வந்து கும்பராசிக்காரர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டுல கிடைக்க இருக்கு. அந்த யோகத்தை பயன்படுத்திக்கங்க. அந்த யோகம் வந்து தொழில் சார்ந்த ஒரு நல்ல முன்னேற்றங்களையும் அதன் மூலியமா பெரிய சம்பாத்தியங்களை, பொருளாதாரத்தை ஈட்டி, தான தர்மங்கள் நிறைய செய்து நல்ல மனிதர் அப்படின்னு ஊர்ல பேர் புகழ் அடையக்கூடிய ஒரு யோகம். அந்த யோகம் செயல்படுறதுக்கான காலம் ஆரம்பிச்சிருச்சு. தைரியமா சந்தோஷமா இருக்கலாம். இந்த பிசினஸ் நம்ம பண்ணலாமா வேணாமா தயங்கிட்டு இருக்கவங்க, வெளிநாட்டுக்கு போகலாமா வேணாம்னு தயங்கிட்டு இருக்கவங்க தைரியமா முடிவெடுங்க. உங்க முடிவுகள் சரியா இருக்கும். ஓகே சார். இவங்களுக்கு குடும்பம் சார்ந்து ஹெல்த் ரீதியான விஷயங்கள்லாம் எந்த வருடம் எப்படி சார் இருக்கும்? ஆமா, அது ஹெல்த்ல சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்க தான் செய்யும். என்ன மாதிரி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பெரிய உடல் உழைப்பு இல்லை அப்படின்னா சில பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா? ஒபிசிட்டி, வெளிப்படையாக சொல்லலாம் ஒபிசிட்டி, இந்த உடல் பருமன், இந்த மாதிரியான தொந்தரவுகள் வந்து வரதுக்கான வாய்ப்பு உண்டு. அது போக வந்து இந்த சுவாசம் சம்பந்தமான சில பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால வந்து அந்த விஷயங்கள் எல்லாம் சரியா வச்சுக்கணும் அப்படின்னா அட்லீஸ்ட் வந்து வாக்கிங் அது போகணும், நடைப்பயிற்சியாவது மேற்கொள்ளணும். அது கோயிலில் சுற்றி வரதா இருக்கட்டும், அல்லது வந்து ஒரு பூங்கா மாதிரியான ஒரு அமைதியான சூழலில் நடந்து வரதா இருக்கட்டும், இல்லை உங்கள் ஊரில் வாய்ப்பு இருக்குது அப்படின்னா பீச், சென்னையில் இருக்கவங்கள வேறு இந்த மாதிரி கடல் சார்ந்த நகரங்களில் இருக்கவங்கள கடல் பகுதியில் நடக்க ரொம்ப நல்லது. பீச்சில் நடந்து வர்றது, வாக்கிங் போய் வர்றது ரொம்ப நல்ல விஷயம். இதெல்லாம் வந்து செய்து வந்தாலே அவங்களோட நோய் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். காரணம் என்னென்னா 6ஆம் இடத்துல குரு அமர்றாரு. 6ஆம் இடம் தான் ருணரோக சத்ருஸ்தானம். ஸோ அங்கே வந்து ராசிக்கு 2-11 குருபவன் அமரும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து உங்களுக்கு வந்து சுகபோகங்களை கொடுத்துருவாரு, தேவைப்பட்ட நேரத்துக்கு தேவையான பொருளாதாரத்தை கொடுத்துருவாரு. அப்படின்னு என்ன ஆகும், மனசு நிம்மதி வரும், சந்தோஷம் வரும். சந்தோஷம் வந்தோம்னா உடலுக்கு உழைப்புக்கு நம்ம தயாராக மாட்டோம். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக சில தொந்தரவுகள் வரும். அது என்ன மாதிரினா அந்த மாதிரி உடல் பருமன் மற்றும் அந்த மூச்சு சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள். அது போக ஒரு சிலருக்கு நீங்கள் கேட்ட மாதிரி கால் வலி கொஞ்சம் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பயப்பட வேண்டியதில்லை. இதெல்லாம் நம்ம வந்து நம்மளே சரி பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயத்துல கவனமா இருந்தால் மூலியமாகவும் சின்ன சின்ன உடற்பயிற்சி மூலமும் இதெல்லாம் நம்ம சரி பண்ணிக்கலாம். ஓகே சார். சரி, தாண்டி இவங்களுக்கு கோயில் வழிபாடு, தெய்வ வழிபாடு அப்படின்னா என்ன மாதிரியான தெய்வங்களை நீங்க சொல்லலாம்? கண்டிப்பா இந்த 2026ஆம் ஆண்டு கும்பராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வமா நான் சொல்றது ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. நம்மளுடைய ஆசிரியர்கள், உங்களுடைய ஆசிரியர்களாக இருந்த ஆசிரியர் பெருமக்களை தயவுசெய்து நினைவு கூர்ந்து அவங்களால தான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கு, நம்ம இந்த இடத்துல இருக்கோம் நினைச்சு அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கோங்க. அதுவே மிகப்பெரிய தெய்வ வழிபாடு ஆயிடும். எதனால சொல்றேன் அப்படின்னா 2-6 தொடர்பு கும்பராசிக்காரர்களுக்கு வருது. 2-6 தொடர்பு அப்படின்றது வந்து நம்மளுடைய போதனைகளை சொல்லக்கூடியவங்க. இந்த போதனைகளை சொல்லக்கூடியவங்க மூலியமாக தான் இந்த 2026ஆம் ஆண்டு ஆதாயங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ அப்போ அது யாருன்னா ஆசிரியர்கள் தான். ஆசிரியர்கள் வந்து தெய்வ மாதா பிதா குரு தெய்வம் அப்படி தான் நம்ம சொல்லி நம்ம வளர்ந்து வந்திருக்கோம். இன்றைக்கி நிறைய சமூகத்தில் இந்த அடுத்த ஜென்ரேஷன் குழந்தைங்களுக்கு வந்து ஆசிரியர்களை நண்பர்களாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. தப்பு கிடையாது, ஆனால் மதிப்பு கொடுக்குற இடத்துல கொடுத்தாகணும், அதை தவற விடுறாங்க. அதனால் அதுக்கு புது ஜென்ரேஷன் குழந்தைகளுக்கு முன்னுதாரணமாக நம்ம பெரியவங்க இருக்கணும். அதனால வந்து ஆசிரியர்களுக்கு மதிப்பு கொடுத்து அவங்கள நினச்சி கும்பிடுறோம், அவங்கள நினச்சி நான் வந்து நன்றி சொல்லிக்கிட்டேன் அப்படின்னு குழந்தைகளுக்கும் சொல்லிவாங்க. கண்டிப்பான முறையில் உங்கள் வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும், அடுத்த சந்ததியும் நல்லா இருப்பாங்க. எல்லா பாகங்களும் சிறப்பாக சொன்னீங்க. இதை தாண்டி இந்த குறிப்பாக வந்து குரு வந்து 12 வருடங்களுக்கு ஒரு முறை வந்து கடகத்தில் அமரப்போகுதுன்னு சொன்னீங்க. அதை தாண்டி சனியுடைய வக்ர பயிற்சி, சனியுடைய வாக்கிய கணித அடிப்படையில பயிற்சியும் இருக்கு அப்படின்னீங்க.
ஸோ இன்னும் ஏனைய கிரகங்கள்லாம் இருக்கு, ஆண்டு கிரகங்கள் அதெல்லாம் ஆண்டு அடிப்படையில கிரகங்கள் இதெல்லாம் பேஸ் பண்ணி என்ன மாதிரியான இந்த வருடங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் சார்? கண்டிப்பா. அதாவது நம்ம ஆண்டு கிரகங்கள் தான் வந்து ஆண்டு பலன்களுக்கு எடுத்துக்க முடியும். கோச்சார பலன்கள்னு வரும்போது நம்ம அதான் எடுத்துக்க முடியும். மாத பலன், வார பலன் வரும்போது நம்ம மாத கிரகங்கள் ஒவ்வொரு நாட்கள் நடக்கக்கூடிய சந்திரன் அடிப்படையை வச்சு நம்ம சொல்லுவோம். ஸோ இங்கே ஆண்டு பலன் அப்படின்னு வர்றதுனால இந்த ஆண்டு ஆளக்கூடிய நபர்களா யாரு, கிரகங்களா யாரு? சார் ஒரு நிமிஷம் சார், இதுக்கு எதுக்கு நான் அதை கேட்டேன்னா, ஏற்கனவே வந்து குருவுடைய பயிற்சி இயர்லி ஒன்ஸ் இருக்கு, சனியுடைய பயிற்சி 2.5 வருடத்துக்கு ஒரு முறை தான். ஆனா ஏற்கனவே இந்த வருடம் 2025 சனியுடைய பயிற்சியை பார்த்துட்டு இருப்பாங்க. ஆமா ஆமா ஆமா. அது வந்துட்டு என்ன பஞ்சாங்கம் அடிப்படையில? திருக்கணித பஞ்சாங்க அடிப்படையில. இப்ப திரும்ப வாக்கிய கணித அடிப்படையில தான் அந்த பயிற்சி வருது. சோ இந்த கிளாரிட்டி மக்களுக்கு கொடுக்கலான்றது நீங்க கேட்டது ரொம்ப நல்ல கேள்வி. ஏற்கனவே வந்து சனி வந்து மீனத்துல தானே இருக்காரு. இப்போ நீங்க இப்பதான் இனிமே தான் வரப்போறாருன்னு சொல்றீங்களே, இது என்ன விஷயம்னு கேக்குறீங்க. அதாவது வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில வாக்கிய பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய பாரம்பரிய ஜோதிடர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா, நாங்க வந்து இனிமே தான் வந்து சனி பயிற்சி மீனத்துக்கு வரப்போறாரு. இப்போ வரைக்கும் கும்பத்துல ராகுவோட இணைவு பெற்று தான் இருக்காருன்றதான் நம்மளோட கணித அடிப்படையில நம்பிக்கை. ஸோ இந்த அடிப்படையில மீன ராசிக்கு நம்ம வாக்கிய கணிதத்தின் அடிப்படையில மார்ச் மாதம் வரப்போறாரு, சனி வரப்போறாரு. ஸோ இது வந்து திருக்கணித முறையில ஏற்கனவே வந்துட்டு தான் ஒரு கணித முறை, அது ஒரு கணித முறை அதில் இருந்துகிட்டு இருக்கு. அதை ஃபாலோ பண்ணி சொல்லக்கூடிய, அதை நம்பி பலன் சொல்லக்கூடிய ஜோதிடர்களும் இருக்காங்க, அதை நம்பக்கூடிய மக்களுமே நிறைய பேர் இருக்கிறாங்க. வாக்கிய கணிதம் பாரம்பரிய முறை அதையும் ஃபாலோ பண்ணக்கூடிய ஜோதிடர்களும் பெரும்பான்மையான மக்களும் இருக்காங்க. திருக்கோயில்களில் பெரும்பாலும் வாக்கிய கணிதம் ஃபாலோ பண்ணுவாங்க. சித்தநாதர்கள் கொடுத்த கணிதத்துல அதுல மாற்றம் செய்யறதுக்கு திருநள்ளாறுல கூட இந்த சமயத்துலதான் வந்து ஆமா அவங்களுக்கு செய்த கொடுத்த அந்த ஃபார்முலால வந்து மாற்றம் செய்யற அளவுக்கோ அதுல தப்பு இருக்குன்னு சொல்ற அளவுக்கு யாரும் வந்து அந்த உயர்நிலை யாரும் அடையலைன்றதுனால அவங்க கொடுத்ததே நாங்க ஃபாலோ பண்ணிக்கிறோம். அந்த அடிப்படையில தான் சனி வந்து மீனத்துக்கு வரதை நாங்க வந்து அடிச்சு சொல்றோம், கன்சிடர் பண்றீங்க. ஓகே, இது இன்னும் ஏனைய கிரகங்கள்லாம் இருக்குல்ல, ஆமா, அதன் அடிப்படையில இந்த வருடம் எல்லாருக்கும் எந்த மாதிரியான விஷயங்களை தரும்? அந்த குரு பகவான் கடகத்துக்கு வரப்போறது உறுதி. அவர் அந்த கடகத்துல உச்ச பலம் பெறக்கூடிய நிலையில இருக்க போறாருன்றது உறுதி. இது ஆண்டுக்கு குரு வந்து அவரோட சுழற்சி ஒரு ராசிக்கு ஒரு இடத்துக்கு வர்றதுனா திரும்ப வர்றதுக்கு 12 வருஷம் ஆகும். அந்த அடிப்படையில அவர் தன்னுடைய சொந்த உச்ச வீடு, சொந்த வீடுன்னு சொல்ல முடியாது, உச்ச வீடு அவருக்கு ரொம்ப பிடிச்ச நட்பு வீடு, சந்திரனுடைய வீடு, அங்க வரப்போறாரு. அங்க வந்து சிறப்பான யோக பலன்களை எல்லாத்துக்குமே கொடுக்க போறாரு. மீனத்துல சனி குருவோட வீட்டுல அந்த குருவே வந்து அந்த மீனத்துக்கு 5ஆம் வீடான கடகத்துக்கு வந்து அங்கே முழு பலம் அடைய போறாரு. கடகத்தில் குரு அமரும்போது அவருடைய பார்வை வந்து மீன ராசிக்கு கிடைக்கும், மீன ராசியில் இருக்கக்கூடிய சனிக்கும் கிடைக்கும். சனிக்கு சுபத்துவ தன்மையை கொடுத்துட்றாரு. அசுபர்னு சொல்லக்கூடிய சனிக்கு குருவுடைய இணைவு, திரியோண நிலை இணைவு கிடைக்கிறதுன்றது வந்து நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியை எல்லாத்துக்குமே கொடுக்கும். எல்லா மக்களுக்கும் மனசுல நிம்மதியும் சந்தோஷத்தையும் அமைதியையும் கொடுக்கும் இந்த ஆண்டு அப்படின்னு சொல்லலாம். ஓகே சார், கண்டிப்பா இந்த 2026 நம்மளுடைய ஆடியன்ஸ்க்கு பார்க்குற எல்லாருக்குமே வந்து நல்ல ஒரு ஆண்டா அமையணும்னு நானும் வேண்டி கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி சார், ரொம்ப சந்தோஷங்க. மீண்டும் நானும் மக்களுக்கு என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். வரக்கூடிய 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு அனைத்து விதத்திலையும் சிறப்பான மகிழ்ச்சியான ஆண்டு அமையணுன்றதை நான் இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். கண்டிப்பான முறையில் நல்ல விதமாக இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிட்டு இன்னொரு விஷயத்தை மட்டும் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்து விரும்புகிறேன். அதாவது இப்போ நம்ம சொல்றது வந்து கோச்சார அடிப்படையில் சொல்லக்கூடிய பலன்கள் அப்படின்றது ராசி அடிப்படையில் சொல்லக்கூடிய பலன்கள். ஜோதிட சாஸ்திரம் வந்து விதி அடிப்படையிலையும் கதி அடிப்படையிலும், அதாவது உங்கள் லக்ன அடிப்படையிலையும் சூரியன் உங்கள் ஜாதகத்தில் சூரியன் எங்கே இருக்காரு அப்படின்றத பொறுத்தும் சில பலன்கள் வந்து மாறுபடும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நடப்பு தசா புத்திகள், இப்போ உங்களுக்கு என்ன தசா நடந்துட்டு இருக்கு, அது உங்கள் வயதை பொறுத்து, உங்கள் பிறந்த நட்சத்திரத்தை பொறுத்து அந்த வேறுபாடுகள் வரும். அதன் அடிப்படையில் அது உங்களுக்கு யோகத்தை செய்தா என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க தயாராக இருக்குது, அதையும் சேர்த்து இப்போ இருக்கக்கூடிய கிரக நிலையிலையும் வச்சு நம்ம பலன் சொல்லுவோம். அதுதான் இன்னும் நுட்பமாக சரியானதாக துல்லியமான பலன்களாக இருக்கும். தேவைப்படுவவங்க நிச்சயமான முறையில் என்னை தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டுதலை கொடுக்கலாம். கும்பம் கோபுர கலசத்தில் அமரமா அப்படின்ற மாதிரி, ஏன்னா சனி பகவான் வந்து அதான் 7 சனி நடந்துட்டு இருக்கு. ஸோ கொஞ்சம் கஷ்ட காலத்துல இருக்காங்க. இந்த 2026 புத்தாண்டு அவங்களுக்கு ஒரு விடிவு காலமா இருக்குமா சார்? கண்டிப்பா சார். ஏன்னா 5-5.5 வருஷம் வச்சு செஞ்சுட்டாரு சனி பகவான், உருட்டி பரட்டி எடுத்துட்டாரு. இன்னும் கஷ்டத்துல தான் இருக்காங்க. பட் போன வருஷம்லாம் பார்க்கும்போது இந்த வருஷத்துக்கு வந்து நிறைய விடிவு காலம். ஏன்னா ஜென்ரலா 5 வருஷம் முடியும் போது ஓரளவுக்கு ரிலாக்ஸ் ஆகும். ஆனா இப்ப ராகு பகவான் அந்த டைம்ல உள்ள பயிற்சி ஆனதுனால அந்த கஷ்டத்துலயே இருந்தாங்க. பெஸ்ட் பார்ட் என்னன்னா, இப்போ குரு பகவான் பார்க்குறாரு, 9ஆம் பார்வையை பார்க்கறதுனால இப்போ நிறைய நல்லதுகள் நடக்க ஆரம்பிக்கும். இன்னொன்று பெரிய விடிவு காலம் என்னன்னா, இந்த வருஷம் கடைசியில் வந்து ராகு பகவான் உங்கள் வீட்டில் மூவ் ஆகிடுவார்.
ஸோ சனி பகவானும் கம்மியாயிட்டே வருது, ராகுமானம் மூவ் ஆகிட்டு இருக்கு. இந்த வருஷம் எண்டுலன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வருஷம் முழுக்கவே நீங்கள் குரு பகவான் பார்க்கறதுனாலையும் நிறைய நல்லதுகள் நம்மளுக்கு இருக்குது சார். ஆனால் என்னென்னா இருந்தாலும் நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும். ஓவராலாக எல்லா விஷயத்துலையும் உஷாராக இருக்கணும். முக்கியமாக பண விஷயத்தில் உஷாராக இருக்கணும். ஃபேமிலியில் சொல்லவே வேண்டியதில்லை. கும்பராசியை கூப்பிட்டு உட்கார வச்சு சொல்லுப்பா என்னென்ன நடந்துச்சுன்னா அவரே ஜோசியர் மாதிரி பேசுவாங்க. ஏன்னா அவ்வளோ பட்டுட்டாங்க. ஃபேமிலியில் வர இஷ்யூக்கெலாம் நம்மளுடைய ஸ்ட்ரென்த் வந்து பொறுமை. கும்பராசி ரொம்ப பொறுமையாக இருந்து ஒன்றும் 1 வருஷம் ஹேண்டில் பண்ணுங்க, அதுக்கப்புறம் ஜெயிச்சிடலாம். பெஸ்ட்டு என்னென்னா 3ஆம் வீடு நல்லா இருக்கு, முயற்சி ஸ்தானம். கும்பம்ல ஒன்று நல்லா பாராட்டலாம், நல்ல வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க சார். இந்த 3 BHKன்னு ஒரு படம் வந்துச்சு, அதில் சித்தார்த் சொல்லுவார், எனக்கு தான் நல்ல வேலை செய்ய தெரியுமே, வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பேன், ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பேன். அது வந்து பக்கா கும்பம். ஸோ கும்பராசி வந்து ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த வருஷம் வந்து நீங்கள் முயற்சி பண்ண நீங்கள் வந்து நல்லா வளரலாம். அந்த முயற்சி ஸ்தானம் நல்லா இருக்கு. முக்கியமாக எக்ஸாம்ஸ் மெயினாக என்னென்னா வெளிநாடு போகிறது. வெளிநாடு படிக்க போகிறீங்க, GRE GMAT எழுதி போகிறீங்க, இல்லை ப்ரமோஷனுக்கு ட்ரை பண்ணுறீங்க, ஏதோ ஒரு விஷயத்துக்கு வெளிநாடு போகிறீங்கன்னா அது கை கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. படிப்போ வேலையோ ரெண்டுமே கை கூட வாய்ப்பு இருக்குது. காம்படிஷன்ஸை வின் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்குது. கும்பத்தில் நிறைய பேர் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் எழுதுவாங்க, அவங்களுக்குலாம் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. 4ஆம் வீடு நல்லா இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்குது. ஜென்ரலாக கும்பம் வந்து நிலத்துலேயும் நிறைய பேர் போடுவாங்க. கும்பராசி வந்து ஆரம்பத்தில் நிலத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ரொம்ப கஷ்டப்படுவாங்க, முக்கியமாக பூரட்டாதி தான். ஆனால் ஒன்ஸ் உங்கள் பேரில் ஒரு நிலம் வச்சுன்னா நீங்கள் கடகடன்னு வளர ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ உங்களுடைய ராசி நட்சத்திரம், உங்கள் ஜாதகப்படி என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நல்லதுன்றதை நம்மளை கான்டாக்ட் பண்ணுறோம், நம்ம சொல்லலாம். கேட்டுட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நஷ்டம் வராமல் அது அடுத்தடுத்த தலைமுறைக்கு அந்த ப்ராஃபிட் கொடுக்க யூஸ் ஆகும். 5ஆம் வீடு நல்லா இருக்கு. 5ஆம் வீடு ரொம்ப நல்லா இருக்கு. நீங்கள் குடும்பத்தோட கோவில் குளங்கள் போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. முக்கியமாக நீங்கள் ஏதாவது காற்று ராசி கோவிலாக போயிட்டு இருந்தால் சூப்பர். அதாவது நெல்லையப்பர், திருநெல்வேலி நெல்லையப்பர்லாம் காற்று தத்துவம், இவங்க காளஹஸ்தி, இதெல்லாம் காற்று தத்துவம். இந்த கோவில்கள் போயிட்டு வரலாம். பண வசதி இருக்கிறவங்க ஃப்ளைட் ஏறி வெளியூர் போயிட்டு கோவில் பார்த்துட்டு வர்றதும் இருக்கும். ரொம்ப நல்ல மெமரியாக இருக்கும். 6ஆம் வீடு ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுக்கு இந்த எதிரிகள் தொல்லையெல்லாம் கம்மியாகும். கோர்ட்டு கேஸ் இஷ்யூ, லிட்டிகேஷன், ஆஃபீஸ் இந்த பிரச்சனைகள் இதெல்லாம் பயங்கரமாக கம்மியாகும். இந்த 5 வருஷத்தில் உடம்பெல்லாம் உருட்டு எடுத்துகிட்டு இருக்கோம் கும்பராசி. அந்த உடல் உபாதைகள் நிறைய கம்மியாகும். சரிங்களா? எதில் ஜாக்கிரதை இருக்குன்னா 7ஆம் வீடு கேது இருக்கிறதுனால பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்கு போகிறவங்கலாம் நாள் கிழமை பார்த்து போங்க. நம்ம எப்பவுமே சொல்கிற புதன் வியாழன் வெள்ளி இந்த 3 நாள் பெஸ்ட்டு. அதுலேயும் நல்ல நேரம் பார்த்து போயிட்டு வந்துருந்தீங்கன்னா நல்லபடியாக கை கூடும். பொண்ணு மாப்பிள்ளை வீட்டை 1க்கு 2 தடவை பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் நல்லா பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் நீங்கள் வந்து பிஸ்னஸில் பார்ட்னர் எடுக்கிறீங்கனாலும் யார் பார்ட்னர் நல்லா தெரிஞ்ச ஃப்ரெண்டாக தான் இருப்பார். 10 வருஷமாக ஃப்ரெண்டாக இருப்பார். ஆனால் லாஸ்ட் 2 வருஷமாக என்னென்ன வந்துருந்தது நம்மளுக்கு தெரியாது. பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு பிஸ்னஸ் பார்ட்னர் எடுக்கிறது ரொம்ப நல்லது. கடன் விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. முடிஞ்ச அளவுக்கு கடன் கொடுக்காதீங்க, கடன் வாங்காதீங்க. ஏன்னா கடன் விஷயத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால எப்போ என்ன இஷ்யூ வரும்னு தெரியாது. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. முடியலையா அதுக்கான டாக்குமெண்டேஷன் ப்ராப்பராக வச்சுக்கோங்க. எவ்வளோக்கு கடன் வாங்கினேன், இல்லை எவ்வளோக்கு கொடுத்தேன். இன்றைக்கி வாங்குறவங்க விட கடன் கொடுத்தவன் தான் பயந்து வாழ வேண்டியதாக இருக்குது. அதனால் யாருக்கு கொடுத்தேன், எவ்வளோக்கு கொடுத்தேன்ற டாக்குமெண்டேஷன் வச்சா நீங்கள் தப்பிச்சுக்கலாம். பெஸ்ட்டு பார்ட் வந்து தொழில் ஸ்தானம் நல்லாயிருக்கு. ஸோ தொழில் ஸ்தானம் நல்லா இருக்கிறதுனால நீங்கள் வேலையில் ப்ரொமோஷன், அதுவும் முக்கியமாக வெளிநாடு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு நல்ல குருமார்களை போய் வழிபட்டுட்டு வாங்க. உங்களுக்கு நல்லது சொல்கிற மேனேஜரோ டிஎல்ஓ அப்பா ஸ்தானத்தில் இருக்கவங்க எதுவுமே எனக்கு யாரும் இல்லை சார், நிறைய ஜீவசமாதி போயிட்டு உக்காந்துருங்க. ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் ஜீவசமாதி இருந்துட்டு வழிபாடு, குருவோடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்க நீங்கள் வேலையிலையும் வாழ்க்கையிலையும் முன்னேறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் 11ஆவது வீடும் நல்லா இருக்குது. உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் வரும். நீங்கள் எதுலையாவது பிஸ்னஸ்லையும் ஸ்டாக் மார்க்கெட்டில் போயிருந்தால் நல்ல ப்ராஃபிட் வர வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு வந்து 12ஆம் வீடும் சுப விரயமாக இருக்கிறதுனால நல்ல விஷயத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, எல்லாமே நல்லதே நடக்கும். ஓகே சார், இது தாண்டி இந்த 2026 வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான், சனி பகவான் இந்த மாதிரி கிரகங்கள்ல வந்து எந்தெந்த நிலையில வந்து சஞ்சரிக்குது, எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும், அதுக்கேற்ற மாதிரி சொல்லுங்க சார். இந்த வருஷம் வந்து எல்லா கிரகங்களும் ஏதோ ஒரு விதமான பயிற்சிகள் நடக்குதுங்க. மேஜரா என்னென்ன கிரகங்கள்னா, ஒன்று குரு பகவான். இந்த வருஷத்தையே 2ஆக பிரிச்சுக்கலாம். குரு பயிற்சி வந்து ஜூன் 2 வரும்.
ஸோ ஜூன் 2க்கு முன்னாடி ஜூன் 2க்கு அப்புறம்னு சொல்லிட்டு பிரிச்சுக்கலாம். அதை கலந்து தான் நம்ம வந்து இப்போ எல்லா நம்ம ராசிகளுக்கு நம்ம பயன்கள் சொல்லியிருக்கோம். இன்னொன்று சனி பகவானுடைய வக்ர பயிற்சி நடக்குது. சனி பயிற்சி 2.5 வருஷத்துக்கு ஒன்று, வக்ர பயிற்சி நடக்குது. அதுவும் ஜூலை 27 அந்த டைமில் நடக்கும். அதுவும் நடுவில் தான், வருஷத்துக்கு நடுவில் வருது. மேஜராக இன்னொன்று யாருன்னா ராகு கேது பயிற்சி. அது வந்து நவம்பர் 25. ஸோ 2026 நவம்பர் 25 கடைசியும் நடக்குது. அதான் சொன்னேன், இது வந்து யாருக்கு ஒரு பெரிய விமோசனம், சிம்ம ராசி கும்பராசிக்கு ஒரு பெரிய விமோசனம். ஏன்னா ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஸோ இந்த 3 கிரகங்கள், 3 ராகுக்கு எது சேர்த்தா 4 கிரகங்கள், இந்த 4 கிரகங்கள் பயிற்சி நடக்குது. ஸோ இந்த வருஷம் வந்து நிறைய மாறுதல்கள் இருக்கு, நிறைய நல்லதும் இருக்குங்க இந்த 2026. இன்னொன்று இந்த 2026 வந்து தமிழ் மாத பிரகாரம், நம்ம ஏப்ரல் 14 வந்து தமிழ் நியூ இயர், அது பிரகாரம் பார்க்கும்போது இந்த வருஷம் வந்து ஸ்பிரிச்சுவல் வருஷம். ஒரு வருஷத்துக்கும் ஒரு நல்லது நடக்கும். சரிங்க, விஸ்வாச வருஷம், இப்போ பிரபவ வருஷம் வருது. இந்த வருஷத்துக்கு என்னன்னா ஹைலி ஸ்பிரிச்சுவல். நீங்கள் வேணால் பாருங்கள், இந்த வருஷம் நம்ம அடுத்த நியூ இயர் போடும்போது நம்மளுக்கு அந்த கமெண்ட்ஸ் வரும், நீங்கள் சொன்னது ரைட்டுன்னு. இந்த வருஷம் நிறைய கோவில் ஸ்தலங்கள் நிறைய வளரும். கோவில் ஸ்தலங்கள் சம்பந்தமான விஷயங்கள் நிறைய பேசப்படும். நிறைய முருகர் சிலை திறப்பாங்க, நிறைய சாமி கோவில்கள் கும்பாபிஷேகம் நிறைய நடக்கும் இந்த வருஷம். இன்னொன்று தொழில்களும் நிறைய ஆன்மீகம் சம்பந்தமான நிறைய தொழில் வரும். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்மீக சம்பந்தமான நிறைய சேனல்கள் வருது. நிறைய ஆன்மீக கோவில்களை சுற்றி நிறைய கமர்ஷியலாகவே ஆன்மீகம் சம்பந்தமான நிறைய விஷயங்கள் நடக்கும். ஆன்மீக சம்பந்தமான ஆப்ஸ், ட்ரைனிங், கடவுள் வழிபாடு வந்து ரொம்ப நடக்கும். இந்தியா தமிழ்நாடு மட்டும் இல்லை, உலக லெவலில் நடக்கும். அதுலேயும் இந்தியா தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமாக வருவாங்க இந்த வருஷம். இன்னொன்று சார், இப்போ இந்த வருஷம் இந்த நியூ இயர், இங்கிலீஷ் நியூ இயர் பிறக்கிறதே எப்படின்னா நம்மளுக்கு வந்து சுக்கிரன்ல தான் பிறக்கிறார். அதுவும் எப்படின்னா நம்ம தாரஸ்ன்னு சொல்லுவோம். நம்மளுடைய ரிஷப ராசியில் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறக்கிறாரு. அன்னைக்கு பிரதோஷம் வேறு. ஸோ ரிஷபன்றது சுக்கிரன், ரோகிணின்றது பெருமான் சந்திரன், இவர் என்ற பிரதோஷம் வந்து சிவபெருமான். ஸோ எல்லா மேஜர் கடவுள்களுமே இருக்காங்க. ஸோ இந்த நியூ இயர் பிறக்கிறதே எப்படின்னா ரொம்ப நல்ல ராசியில், ரொம்ப நல்ல நாள் கிழமையில தான் பிறக்குது. ஸோ இந்த வருஷம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து ஆன்மீக வருஷம். ஒரு வருஷத்துக்கு வந்து சில வருஷங்கள் வந்து கொஞ்சம் குரோதி வருஷங்கள்லாம் கொஞ்சம் எதிரிகள் கிட்ட இருந்து ஜாக்கிரதைன்னு சொல்லுவோம். ஒவ்வொரு வருஷம் தீம் இருக்கும். இந்த வருஷம் ஆன்மீக வருஷம். இது வந்து அருட்பெரும் நாள், அருட்பெரும் வருஷம்னு சொல்லுவோம் நம்ம. அதாவது தெய்வ வழிபாடை நீங்கள் எவ்வளவு பிடிச்சுக்கிறீங்களோ அவ்வளவு இந்த வருஷம் முன்னேறுவீங்க. ஜென்ரலாக நம்ம ஜோதிடத்திலேயே நம்ம தெய்வத்தை பிடிச்சிப்போம்னு சொல்லுவோம். ஆனால் இந்த வருஷம் வந்து தெய்வத்துக்காகவே வர வருஷம். இந்த வருஷம் வந்து சாமியை பற்றி அவ்வளோ அப்டேட்ஸ் வரும் பாருங்க. ஸோ இந்த வருஷத்துக்கு நீங்கள் தெய்வத்தை, உங்கள் இஷ்ட தெய்வம் இல்லைன்னா உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு, நம்ம தனாகர்ஷண பயிற்சிலாம் அதான் சொல்லுவோம், உங்கள் இஷ்ட தெய்வம் ஒன்று, ஆனால் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு என்ன தெய்வம்ன்றதை நீங்கள் அதை பிடிச்சிக்கிட்டீங்கன்னா 3 தெய்வம் பிடிக்கணும் சார். ஃபஸ்ட்டு குலதெய்வம், அடுத்து உங்கள் ராசி நட்சத்திரம் லக்னம், அதுக்கேற்ற தெய்வம், அப்புறம் உங்கள் இஷ்ட தெய்வம். இந்த 3 தெய்வத்தை நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னாவே லைஃப் டைம் செட்டில்மெண்ட், எப்படியும் உங்களை காப்பாற்றிட்டு வந்துடுவாங்க. ஸோ இந்த 2026 வந்து பொதுவாகவே எல்லாருக்குமே ஒரு ரொம்ப சூப்பரான வருஷமா இருக்கு. தெய்வ வழிபாடை கையில் வச்சுக்கோங்க சார். ஓகே சார், இந்த 2026 புத்தாண்டு பலன்களை மிக சிறப்பாக எல்லாருக்கும் சொன்னீங்க. கண்டிப்பாக நம்ம நேயர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார். நம்ம நேயர்கள் எல்லாருக்குமே 2026 புத்தாண்டு வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.